கோடை காலத்தில் பல்வேறு வகையான நோய்கள் ஏற்படும் காரணம் அதீத உஷ்ணம். உஷ்ணத்தினால் உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து வியர்வை மூலம் வெளியேறி தோல் வறட்சியாக காணப்படும். படிப்படியாக தாது சத்துக்கள் குறையும். அதை முழுமையாக மீட்டெடுப்பதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்டது புளி. புளியை நன்றாக ஊற வைத்து எடுத்துக்கொண்ட கரைசல் 25 மில்லி. அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பனை வெல்லம். பனை வெல்லம் 15 கிராம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் இந்துப்பு. இந்துப்பு தாது பலத்தை உயர்த்தும், நீர் வறட்சி வராமல் பாதுகாக்கும் என்பதால் நாம் இந்துப்பை 10 கிராம் அளவிற்கு எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் லவங்கப்பூ பொடி. 10 கிராம் லவங்கப்பூவை நன்றாக அரைத்து எடுத்த பொடியை தனியாக வைத்துள்ளோம். அடுத்ததாக மிளகு பொடி 10 கிராம் அளவிற்கு மிளகை நன்றாக அரைத்து தூள் செய்து எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக சுக்கு பொடி 10 கிராம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது கோடை காலத்தில் தோன்றக்கூடிய நீர் வறட்சிக்கும் இழந்த தாது சத்துக்களை பெறுவதற்கும் ஒரு அற்புதமான மருத்துவத்தை செய்ய போகின்றோம். முதலில் கரைத்து எடுத்த புளிக்கரைசல் 5 அல்லது 6 தேக்கரண்டி. அடுத்ததாக லவங்கப்பூ பொடி 2 கிராம். இந்துப்பு 2 கிராம். மிளகு பொடி 2 கிராம். சுக்கு பொடி 2 கிராம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் ஒன்றாக புளிக்கரைசலோடு கலக்கவும். அற்புதமான அதீத மருத்துவ குணம் வாய்ந்த இந்த கரைசல் கோடை காலத்தில் தோன்றக்கூடிய நீர் வறட்சியை போக்கி இழந்த தாது சத்துக்களை படிப்படியாக மீட்டெடுக்கும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ.
செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.